கோயம்புத்தூர் சரவணம்பட்டி மாதிரி கோயம்புத்தூரோட அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா எல்என்டி பைபாஸுங்க. எல்என்டி ஐடி பார்க்குக்கும் கற்பகம் காலேஜுக்கும் பக்கத்திலே இருக்கிற மாதிரி 20 வீடு மட்டும் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வில்லா ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3.5 சென்ட் இடத்துல கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இது வீட்டோட போர்ட்டிகோ ஸ்பேஸுங்க. 12க்கு 20ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல வீட்டோட வார்த்தீஸுக்கான ஜலமொழியில் போர்வெல் வாட்டர் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து சிலிண்டரில் வெளியில் வச்சுக்கிற மாதிரி ஒரு மெட்டல் கில்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி இந்த மாதிரி 4 கார்னர்ல சிசிடிவி கேமரா மாட்டி வச்சிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மர டோருங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா 16க்கு 20ங்கிற அளவில் நல்ல லாவிஷான ஒரு லிவிங் ஹால் இருக்கு. சீலிங்ல ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க. சீலிங் ஃபேன் மாட்டியிருக்காங்க. அந்த இடத்துல சிசிடிவி கேமராக்கான அந்த மானிட்டர்ல ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே கோல்டன் தீம்ல டெக்ஸ்சர் ஒர்க், விண்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மல்டிமீடியா டிவி பெருசா இருக்கு. அது போக இந்த சைடுல நார்த் ஃபேசிங் பார்த்தா ஒரு பூஜா ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க ஹாலில். இது வீட்டோட கிச்சன் கம் டைனிங்க. இதோட அளவு 10க்கு 16 சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமூலில் இந்த கிச்சன் இருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. நிறைய பேஸ் கேபினெட்டு, வால் கேபினெட்டு, டால் கேபினெட்டு, வால் ஷெல்ஃப் யூனிட்டோட நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சிருக்காங்க. பேக் சைடில் வந்து ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்கு. லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் இந்த வீட்டுக்கு தனியாக ஒரு யூட்டிலிட்டி ரூமே கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 7க்கு 6ங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்ங்க. சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் இருக்கு. 10க்கு 16 இதோட அளவு. இந்த சைடு வால் ஃபுல்லாமே கோல்டன் தீம்ல டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைப் டிசைன்ஸோட சீலிங்ல ஃபால் சீலிங் ஒர்க்கு, சீலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வால் கபோர்ட் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல அட்டாச்டு பாத்ரூம் இருக்கு. வீட்டோட லெஃப்ட் சைட் செட் பேக் ஏரியால ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் கிளாஸட் டைப்பில் இங்கே ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. வாலுக்கு ஃப்ளோரிங்லாம் டைல்ஸ் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. வீட்டை சுற்றி நடந்து வர மாதிரி செட் பேக் ஏரியா ஒரு நல்ல ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த ஸ்டெப்ஸ் ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் வரீங்கன்னா நல்ல லென்த்தான ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்ஸுக்கும் போகிற மாதிரி இருக்குது இந்த பேசேஜ். இது ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவும் 10க்கு 16 தான். வார்ட்ரோப் கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, லேப் கபோர்டு ஒர்க்கெல்லாம் செஞ்சுருக்காங்க. ப்ரைவேட்டாக ஒரு கவர்டு பால்கனி ஸ்பேஸும் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் 5க்கு 6ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இதாங்க இந்த வீட்டோட கடைசி மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 16ங்கிற அளவில் இருக்குது. ஸ்லைடிங் டோர் டைப்பில் வால்ட்ரூப் கபோர்டில் லாஸ்ட் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து எல் டைப்பில் ஒரு ஸ்டடி டேபிள் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு ஹிட்டனான அட்டாச்டு பாத்ரூமும் இந்த பெட்ரூமுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5க்கு 6ங்கிற அளவில் ட்ரை ஏரியா வெட் ஏரியா கான்செப்ட் பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனே நடத்திக்கலாங்க. அந்த அளவுக்கு இங்கே பெரிய ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கேட்டட் கம்யூனிட்டி வில்லா ப்ராஜெக்ட் வந்து 3 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது. பேசிக்னா 94 lakhsலையும், கம்ஃபர்ட்னா 99 lakhsலையும், லக்ஸரினா 1 crore 4 lakhsக்கும் இந்த மாதிரி 3 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த வீட்டுக்குண்டான ப்ரைஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த எல்என்டி பைபாஸ் மேலேயே அந்த வீடு லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ எந்த வித ப்ரோக்கரேஜ் அண்டு கமிஷன் கொடுக்காம டேரக்ட் பில்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இந்த வீடு வந்து பாருங்கள்.